என்ன நடந்து கிளம்பிட்டீங்க? பஸ் ஸ்டாண்ட் தானே, இங்க வந்து போயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் தான் கிளம்புறோம். மசனக்குடி போனா டேஞ்சராமே, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதான். அதான் ஜீப் இல்லைன்னா பஸ். காலை வர சாப்பிடல, பசி எடுக்குது. முதல்ல வா போகிற வழி சாப்பிட்டு பயங்கர பசி இருக்குது. அங்கே சாப்பிட்டு அங்கே நடந்தே வந்தாச்சுப்பா. டூவீலரில் அலைஞ்சு நடக்கும்போது இப்போ கஷ்டமாக இருக்குது. மசனக்குடிக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணுமா இல்லை ஜீப்பில் போகணுமா? டூவீலர் போனால் வந்து ரொம்ப ரிஸ்க்காக ஆக்சிடென்ட் ஆகிடுமா. அதனால மசனக்குடி கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டோம். சாப்பிடணும், முதல்ல காலையில் டிஃபன் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் விசாரிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ளவர் பார்க்க முடியும்ல, பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன முடியுமோ பார்க்கலாம். வாங்க, முதல்ல நம்ம பசி தாங்க மாட்டோம், எல்லாருக்கும் தெரியும். முதல்ல சாப்பிடுவோம். ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக பார்த்து முதல்ல சாப்பிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். கிளம்புங்க. இது எந்த இடம்னு கூட தெரியல, இப்போதான் நிற்கிறோம். காலையில் மசனக்குடி போட முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? வண்டியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நடந்து வரோம். ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கே முடியல, அது டயர்டாகிடுது. அது வடையை சாப்பிட்டு தேடுவோம். ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு கூட, ஹோட்டல் தேடுறதுக்கு கூட நமக்கு தெம்பு இல்லை. பெரிய ஸ்டீல் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக இருக்கு. ஊட்டியில் கிளைமேட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மாறி ஒரு மழை வரும், பனி பெய்யும், வெயில் காயும். கேட்டு வந்துட்டேன். மெயினாக அந்த பஸ் டிப்போ ஆஃபீஸில் கேட்டு வந்துட்டேன். இங்கேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட், ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மசனக்குடிக்கு வந்து பஸ் இருக்கான். அதுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். சரி. ஊட்டியிலேருந்து பஸ் ஏறியாச்சு. ஒரு முட்டை தோசை, 2 பொங்கல். அங்கே போனாலும் டிஃபன் காலேஜ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு போனோம், வெறும் தோசை மட்டும் தான் இருக்குனாங்க. சரி, அங்கேருந்து கிளம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்தா பொங்கல் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. தோசை ஆர்டர் பண்ண ஒரு முட்டை தோசை போதும். சொன்னோம் இல்லையா, ஒரு பரோட்டா வச்சுட்டு. இல்லை போதும். அது நான் இது சாப்பிடுறியா? சரி, முட்டை தோசை மட்டும் தரோம். ஆமாம், குழு தூரம் வரும் போது இதில் வேறு நீங்கள் பொங்கல் வாங்கி சாப்பிட்றீங்க. நான் ஊட்டிடுறேன். அவனுக்கு பொங்கல் கொடுக்காத. ஒரு 4 வாய், ஆனால் வாமிட் பண்ணுவான். எனக்கு ஒரு 4 வாய் போதும். ₹70 சரி, நல்லா தான் இருக்கும். சாம்பார் ரொம்ப ஒட்டிடுச்சு. என்ன இது சாம்பார்? அம்மா வீட்டில் கொடுக்குற சாம்பார் மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. தண்ணியா? ஓகே, நீ சாப்பிட்றாவா? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். இல்லை, வீட்டு நானும் சாப்பிட்றேன். ஸ்பூன் இருக்கு, விற்குமா? ஸ்பூன் சாப்பிடுவா. நல்லா இல்லையா? டேய், நம்ம எதுனாலும் சொல்லிவிடு. சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து ஒன்றா தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காத வாங்கி கொடுக்குறோம், இப்படி வாங்கி கொடுக்குறோம். இல்லை, கேட்கவே மாட்டோமா? ஏடா சொல்கிறா? அப்படியா? ஆமாம், இது வந்து முட்டை தோசை முட்டை இருக்கான்னு சொல்லி போடுறேன். இருக்கு 90 ரூபா. முட்டை தோசை 90 ரூபா. பொங்கல் வந்து 70 ரூபா.
சாம்பார் வந்து அம்மாவோட சாம்பார் மாதிரி இருக்குது. சாம்பார் சரியில்லை. ஏய் தோசை 3 தோசை தான் சாப்பிடு. நீ எது வேணுமோ சாப்பிடு. அப்புறம் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ. பரோட்டா ஆமாம் சரி. தோசை விற்க கொடுத்துருங்க அப்போ. ஆஃப் தோசை தான் இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு. மூச்சு வாங்குது. அடிச்சு பிடிச்சி சீட்டை பிடிச்சாச்சு பஸ்ஸில். ஆமாம் தூங்க செல்லுமா. நிற்க போகுது பாரு. நீ திரும்ப போது எப்படி திரும்ப போகுது நிற்க போகுது வண்டியை பாரு. பயங்கர பள்ளமாக போகுது. பயப்படாத பயப்படாத பாரு. வண்டி எப்படி நிற்குது பாரு. அழகா காரணம் இல்லையா? மசனக்குடி வந்துட்டோம் பஸ்ஸில். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஊட்டியிலேருந்து. அது வந்து மாயார் போதான். அங்கேயும் சுற்றி பார்க்குற இடம் இருக்குது, டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. மசாலாக்குடியில் குளிருக்கு நினச்சோம். அதான் கோட்டெலாம் போட்டு வந்தோம். ஜர்க்கின்லாம் வெயில் அடிக்குது நம்ம ஊர் மாதிரி. இங்கே குளிர் நினச்சிக்கிட்டு ஜர்க்கின் போட்டு வந்தாங்க எல்லாரும். ஆனால் வெயில் செம்ம வெயில். இங்கே லைட்டாக தூரையும் லைட்டாக போடுது. இங்கே இருந்து மறுபடியும் ஜீப்போ இல்லை பஸ்ஸை பிடிச்சி போனோமா. என்ன 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 சொன்னாங்க? தெப்பக்காடில் வந்து மாயா டேம். சரி பாப்பா, அதுக்குள்ளே ஏதாவது கூலிங் சேர்த்து சாப்பிட்ருமா? மசனக்குடி வந்து இறங்கினோம். இறங்கிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் சாப்பிட்டா என்ன போலீஸாக இருக்குன்னு பார்த்தா முதுமலைக்காடு. அதாவது முதுமலைக்காடு தான் மசனக்குடியான். நமக்கு தெரியாமல் அது தனி இது தனி நினச்சிக்கிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து காப்பகத்தில் சுற்றி போகலாம் பார்த்தா இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வராராம். அதனால் வந்து நாட்டு அலோடான் க்ளோஸ். முதுமலைக்குள்ளே இன்றைக்கி போக முடியாதுன்றாங்க. தேவையில்லாமல் இவ்வளோ தொலை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி போகலான்னு இருக்கோம். பக்கத்துலேயே மாயார் இருக்குன்றாங்க. மாயாருக்கு போகலாமா போகக்கூடாதான்றதை டேம் இருக்கு. அதை பார்த்துட்டு மறுபடியும் ஊட்டி கிளம்பிடுவோம். நாளைக்கு முடிஞ்சாலும் பார்க்கலாம். சரி, வேறு பஸ் எதாவது வந்துச்சுன்னா பார்த்து மாயார் டேம் போய் பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். வீட்டில் போயிட்டு ரூமில் போய் பெட்ஷீட் போய் கம்மு பார்த்து தூங்குவோம். அது பண்ண வேணாம். பொட்டானிக்கல் கார்டன் போவோம். போகலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள் இல்லை கார்டன் அதுக்குள்ளே இருக்காமே, அது போயிடலாம். நம்ம போகிறதுக்குள்ள நேரம் ஆகி போய் என்ன பண்ணுவேன் பார்ப்போம். மசனக்குடிக்கு வந்துட்டோம். சிஎம் வராதுன்றதுனால உள்ளே வந்து அலோடு கிடையாது சொல்லிட்டாங்க முதுமலை காட்டில். சரி, அடுத்து பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸும் இன்னும் வரல. சரி, பஸ்ஸில் உட்காலான்னு பார்த்தா செம மழை. உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ஊட்டிக்கு எந்த நேரத்தில் கிளம்பணும்னு தெரியல. வரும்போதெல்லாம் அடிப்பட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கஷ்டப்பட்டா ரூம் கிடைக்காம போச்சு. அப்புறம் சாப்பாடில் பிரச்சனை வந்துச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதுமலை போகலான்னு பிளான் பண்ணோம். சீஃப் மினிஸ்டர் வந்துருக்காரு. ஸோ அதனால முதுமலையில் பிளாக் பண்ணுறாங்க. போய் அந்த செலவு தான் மிச்சம். மசனக்குடி வரைக்கும் போய்ட்டு வந்தோம். மசனக்குடி வரைக்கும் போய்ட்டு வந்துட்டோம். இங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு ஒரு 3/4 மணி நேரம் தான் முதுமலை. இல்லை, முதுமலை தான் இன்னைக்கு ஸ்டாப்பு. சிஎம் வராதுன்னு சொல்லிட்டு அதனால ரிட்டர்ன் வந்து ஆமாம். அந்த பஸ் கூட ரிப்பேர் ஆயிடுச்சு நடுவில். அந்த பஸ் நடுவில் ரிப்பேர். நானே பிரைவேட் பஸ் பிடிச்சி வந்தோம். சாப்பாடு தான் நல்லா இருக்கும். கிடைக்குமாப்பா? ஒரு அரை சாப்பாடு. ஆஃப் சாப்பாடுலாம் வேணாம்.
சாப்பாடுனா சரி ஒரு சாப்பாடு கொடுத்துங்க. எனக்கு வந்து இல்லை எங்களுக்கு சிக்கன் வேணாம், பிளைன் பிரியாணி ஒன்று. உனக்கு விக்கி என்ன கேட்டுக்கோ. என்னடா முட்டை பிரியாணியா? முட்டை பிரியாணி ஓகே தானே? ஓகே. தேவா நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பிளைன், 2 பிளைன் ஒரு முட்டை பிரியாணி. காலையில் இங்கே தான் சாப்பிட்டோம். தோசை, பரோட்டா, பொங்கல் சாப்பிட்டு உடனே போய் பஸ் ஏறி போனோம். என்ன இருக்கு இப்போ இதுக்கு குழம்பு? இது என்னது? என்ன வேணும்? மீன் குழம்பு எடுத்துருவாங்க. கடைசி சாப்பாடு உனக்கு. சாம்பார் ஊற்றி மீன் குழம்பு பண்ணுறாரு. அதான் மீன் குழம்பு ஊற்றிக்கா, தனியாக இருந்தா ஊற்றிக்கா. மீன் குழம்பு மாசம் தான் இது பிளைன் பிரியாணியா? ஓகே சரி. தேவா நீங்க பிளைன் பிரியாணி தானே? சரி ஃபார்மா பிரியாணியா? ஆமாம். பச்சடி பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் ஆனியன் பச்சடி. நல்லா இருக்கு. இதுதான் ஆனியன் பச்சடி. இப்படி ஆடுது பாருங்க. இது என்னன்னு தெரியல, சிக்கன் கிரேவியால நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, குறை சொல்றேன்னு வாங்க. விக்கி வந்து முட்டை பிரியாணி. கொஞ்சம் கம்மி சந்தோஷமாக பார்ப்போம். அப்படி சொல்லு. உங்களுக்கு ஓகே தானே? முட்டை பிரியாணி. வேற எதுவும் சொல்றா? உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்களா எல்லாரும்? வந்த டைம் வர லேட்ல நீ சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டீங்களா? சரி. பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரியாணி சூப்பரா இருக்கு. இது போதும் இப்போதைக்கு. போதும்ப்பா, போதும். ரசம் எல்லாம் இருக்கு, போதும். நாங்கள் இப்போ இல்லை, எப்போவுமே பசங்களோட விருப்பத்தை தான் நாங்கள் நிறைவேற்றுவோம். வெளியே வந்தால் கூட சரி, நாங்கள் பசங்களை கேட்போம். கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஆர்டரே பண்ணுவோம். நீங்கள் வந்து பசங்களை கேட்காம நாங்கள் ஆர்டர் பண்ணோம், நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து அக்கறையாக தான் இருக்கோம் எப்போவுமே.